ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதார் ஆப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஆதார் ஆப்க்கான பின்னை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான பின்னை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய கரண்ட் பின்னை என்ட்ரு பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க ஆதார் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து கீழே வந்து ஒரு பாப்அப் இருக்கு. அதை வந்து நீங்க ஸ்வைப் பண்ணுங்க, மேலே வந்து ஸ்வைப் பண்ணி விடுங்க. அதாவது இழுத்து நீங்க மேலே கொண்டு போய் ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கீழே பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில சேஞ்ச் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் பின் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க அப்டேட் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்டேட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அப்டேட் பின்னை கிளிக் பண்றேன். அப்டேட் பின்னை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க உங்களுடைய ஓல்டு பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க கரண்ட்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த 6 டிஜிட் பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அந்த 6 டிஜிட் பின்னை வந்து நீங்க என்டர் பண்ணிருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பின்னை இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்டர் நியூ 6 டிஜிட் பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுடைய புதிய பின் வந்து என்டர் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து என்னுடைய புதிய பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய புதிய பின் வந்து என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு அந்த பின்னை திரும்ப என்டர் பண்ண சொல்றாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண பின்னை திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பின் வந்து செட் ஆயிடும். பின் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பின் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் போயிட்டு ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண அந்த பின் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணும்போது அன்லாக் வந்து ஆயிடும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து பின் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து பின் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.